தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேட்டதை கொடுக்கும் வடயட்சினியோட மந்திரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வடயட்சினியோட மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். சரிங்களா? இப்போ வாங்க இந்த வடயட்சினியோட மந்திரத்தை நம்ம பார்ப்போம். இப்போ கேட்டதை கொடுக்கும் வடயட்சினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யட்சினியில் பல வகை உண்டு. இது ஒரு வித்தியாசமான யட்சினி. எப்படி வித்தியாசமான யட்சினினா, நம்ம வடநாட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யட்சினியை தான் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத நான் சொல்கிறேன். இது ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாம். நீங்கள் என்ன கேட்டாலும் இது எடுத்துன்னு வந்து கொடுக்கும். புதையல், நகை, எது கேட்டாலும், பணம் எது கேட்டாலும் எந்த மூலியமான ஒரு மூலியமாக வர வச்சு கொடுக்கும். இப்போ மந்திரத்தை பாருங்கள். இதுதாங்க மந்திரம். சரிங்களா? அந்த யட்சினியோட மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. திக்காமல் திணறாமல், சின்ன எழுத்து கூட மாறக்கூடாது, சின்ன பிழை கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு பக்காவாக இது நல்ல வேலை செய்யும். 100க்கு 100 வேலை செய்யும். இந்த மந்திரத்தை சின்ன மிஸ்டேக் கூட இல்லாத நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு சரளமாக வாயில் நுழையணும். அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் வெள்ளிக்கிழமை வரணும். அமாவாசை அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக வரக்கூடிய நாட்களில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அமாவாசை டைமில் எந்த நாளில் ஒன்று செய்யலாம், தப்பு இல்லை. வெள்ளிக்கிழமை செஞ்சால் இன்னும் விசேஷம். இல்லைன்னா மற்ற பரவாயில்ல, எந்த டைமில் வேணால் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை பூஜித்து வரணும். எப்படி பூஜிக்கணுன்னா, ஒரு கலசம் ரெடி பண்ணி அந்த கலசத்தில் அந்த சொம்பு பாத்திரம், அந்த கலசத்துக்கு உள்ளே பார்த்திங்கன்னா 3 கடல் நீர் தண்ணியை அதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் பன்னீர், மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள், ஏலக்காய், இந்த மாதிரியான வாசனை திரவியங்களை, குங்குமம், அத்தர், ஜவ்வாது, இது மாதிரி வாசனை திரவியங்களை அது உள்ளே போட்டுக்கணும். மேலே மா இலை இதெல்லாம் வச்சு கலசத்தை ரெடி பண்ணிக்கின்னு அதுக்கு மேலே மஞ்சளில் பொட்டு, குங்குமம் போட்டு வச்சுக்கின்னு மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது. எல்லா பூஜைக்கும் சொல்கிற மாதிரி விநாயகர் பூஜை கண்டிப்பாக முடிச்சாகணும். விநாயகரை கும்பிட்டாமல் இது இந்த அம்மாவை கூப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் பாதிப்புகள் உண்டாக்கி விட்டுடும். ஏன்னா விநாயகர் வந்தால் தான் சாந்தமாக ஆக்கி விடுவார். அதனால் விநாயகரை கண்டிப்பாக வணங்கணும். சரிங்களா? விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜைக்கு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு அருகம்புல், எருக்கம்பூ மாலை, எல்லா பூஜைக்கும் சொல்கிற மாதிரி தான். படையல் ஒன்று தான். வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவல், பொரிக்கடலை, அச்சு வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழ வகைகள், இனிப்பு வகைகள், கார வகைகள், ஸ்வீட்டு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஊதுவத்தி, கற்பூரம் எல்லாம் எரிஞ்சிட்ருக்கணும். ஊதுவத்தி போயிட்டுருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 1008 முறை சொல்லி 48 நாளைக்கு தொடர்ந்து செய்யணுங்க. 48வது நாள் இந்த அம்மா நேரடியான தரிசனமும் கொடுக்கலாம். அது உங்களுடைய பூஜை வலுவான பூஜையாக இருந்தால் அது நேரடி தரிசனம் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கனவு மூலிமா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா குரல் மட்டும் கேட்கும். நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக இது என்ன சொன்னாலும் இது எடுத்துன்னு கொடுக்கும். பயப்படக்கூடாது. தைரியமாக நீங்கள் செய்யணும். இந்த பூஜை நாட்களில் திடீர்னு எந்த ஒரு டெத்துக்கோ, எந்த ஒரு கன்னி தீட்டுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களில் தீட்டுப்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து செய்யணும். ஏன்னா யட்சினிகள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு நான்வெஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுவும் அந்த உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. உப்பு காரம் கம்மியாக, உப்பு காரம் புளி இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, உடல் உஷ்ணம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த நாக்கு மறுத்து போகணும். அப்போ தான் நோக்கம் ஒரே எண்ணத்து மேலே இருந்து அந்த அம்மனை வர வைக்கிறதுக்கு, அந்த தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு, அந்த யட்சினியை வர வைக்கிறதுக்கு உண்டான நோக்கம், நம்ம எண்ணம், சிந்தனைகள் ஒன்றாக இருக்குன்றதுனால தான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த யட்சினியை நீங்கள் கூப்பிட்டு 48வது நாள் வந்துடுச்சுங்க. இதை நேரடியாக முகத்தை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது அதுதான். முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கோபம் அடைவாள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து. முகத்தை பார்க்கக்கூடாது. பாதத்தை பார்த்து தான் பேசணும். நிச்சயம் 100% வேலை செய்யும்.
நம்பிக்கை அதை செய்யுங்க. எந்த வித மாற்றமும் வேணாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இது எந்த இதுவும் வேணாம். நீங்கள் தைரியமாக செய்யலாம். பயப்படாதீங்க. தைரியமாக செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக போட முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோ நல்லா சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.